வெல்கம் டு டெம்பிள் விலாஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் வந்து வித் லவ் படத்துக்கு போயிட்டு வந்தோம். எங்களுக்கு வந்து படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு லைட்டா எமோஷனல் எல்லா மெமரிஸும் அப்படியே லைட்டா கனெக்ட் ஆகுது. நான் ரசிச்சு பார்த்தேன். என்னோட ஸ்டோரிலாம் இதுல கனெக்ட் ஆயிடுச்சு லைட்டா. ரொம்ப ஸ்கூல்ல லவ் பண்ணியா? இல்ல எப்படி சொல்றது, எல்லாரோட வாழ்க்கையிலும் இது வரும். ஓகேவா? இப்ப வந்து ஒருத்தர் இருக்கான், அது இவனே கூட இருக்கான், இவன் துரோகம் பண்ணா எப்படி இருக்கும்? நீ பண்ணலடா, எக்ஸாம்பிள் சொல்றேன்டா. அதெல்லாம் லைட்டா எமோஷனலா அது. ஃப்ரெண்டே நம்பிக்கை துரோகம் பண்ணால. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்தது? சரி, நீங்க சொல்லுங்க கோகுல், படம் எப்படி இருந்தது? வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குடான மூவி. டோபமைன்ல எகிரிச்சு. டோபமைன் எகிரிச்சையா? டோபமைன்ற ஒரு ஹார்மோனுங்க. அதான் அது எதுக்கு நல்லா இருந்துச்சுல்ல? சரி, ஓகே. சரி, ரேட்டிங் சொல்லு. 10க்கு எவ்வளவு? 10க்கு 9. நீ? நல்லா இருந்துச்சு. நான் 9.5 கொடுப்பேன். 9.5. நீ? நான் வந்து 8. சரி, படம் உனக்கு எப்படி இருந்தது படம்? அவரு சும்மா வந்து உட்காந்து போறாருடா. இல்ல உனக்கு ஏதோ மெமரிஸ் இருந்திருக்குல்ல, தலைவனுக்கு அந்த மெமரிஸே இல்ல. அப்பா சென்டிமெண்ட் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் வந்தாலும் நல்லா இருந்தது. அது வண்டிதான் எனக்கு ஏதோ டச்சான மாதிரி. அந்த மாதிரி பொண்ணு கட்ட நீ என்னடா பண்ணுவ? படத்துல மட்டும் தான் பார்க்க முடியாது, அந்த மாதிரி பொண்ணுங்களா நேர்ல எல்லாம் பார்க்க முடியாது. அது இப்ப பார்க்க முடியாது. எனக்கு வந்து படம் வந்து நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. நிறைய ஜோக்ஸு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஜோக்ஸு. அதுக்கப்புறம் ஒருத்தர் கேமியோ வேற பண்ணியிருந்தாரு, சரியான கேமியோ. அப்படியே எப்படி சொல்றது, மாசா இருந்தது. அன்எக்ஸ்பெக்டடான கேமியோ வந்தது. 5 செகண்ட். அதுக்கப்புறம் ஃபுல் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அப்படியே நம்ம ஸ்கூல்ல என்னென்ன நடக்குமோ அதே மாரி நடந்தது இது. ஸ்கூல் போர்ஷன்ஸ் எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நம்மளும் அப்படிதானே பழகிருப்போம். நம்மளும் லாஸ்ட் பெஞ்சுன்றதுனால அந்த மாதிரி இருந்தது. நீங்க சொல்லுங்க கோகுல், என் பக்கத்துல லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருந்தீங்க. உட்காந்து மட்டும் தான். ஸ்கூல்ல உனக்கு லவ்வும் இல்ல, கிரஷும் இல்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க. அவர் ஸ்கிப் பண்ணல, அந்த சாப்டரே அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? என்னன்னா ஸ்கூல் லைஃப் வாழ்ந்த. அவன் தான்டா வாழ்ந்தான், அவன் தான் ஜாலியா வாழ்ந்தான். இவன் வந்து ஒரு நாள் உட்காந்து அழுது இருப்பான், சிரிச்சுன்னு இருப்பேன். சொல்றேன், பக்கத்துல உட்காந்து வந்து அழுதுன்னு இருப்பான். இந்த மாதிரி அழித்து வச்சா அப்படின்னா நான் உட்காந்து சிரிச்சுன்னு இருப்பேன். இன்னொருத்த நாளைக்கு வரணும், மறுநாள் இன்னொருத்த வரும், சிரிச்சுன்னு இருப்பேன். 24 hours சிரிச்சுன்னே இருப்பேன் நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க. உனக்கு சிரிப்பு போடா, அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் லவ், கிரஷ், எக்ஸ் அது வேற ஞாபகப்படுத்துறீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. சரி, அது மனசு இல்ல, தேவையில்ல. அப்ப அதுதான் பேசணும். இருக்கு தேவையில்லாது. சரி சொல்றா, உனக்கு ஸ்கூல் கிரஷ் இருக்கு? தேவையில்லை ப்ரோ. இப்ப அந்த பேச்சு தேவையில்ல. ஸ்கூல் கிரஷ் இல்ல. நீ மூடப்பா, தேவையில்லப்பா, அது மூடப்பா. நீ சொல்லு. எங்களுக்கு வந்து லவ், கிரஷ், எக்ஸ் எல்லாமே இருக்கு. ஒன்னா அவன் என்ன 10 நீங்களும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஏபிசி, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஏபிசி. ஆனா நான் லவ் பண்ணதுல ஒரு முக்காவாசி பொண்ணுங்க வந்து என்னை விட பெரிய பொண்ணுங்கள தான் லவ் பண்ணி ஒன் சைடா தான். எல்லாம் காதலுக்கு வயசு இல்லை, அதானே. டபுள் சைடா ஆனது கிடையாது. பண்ணிருக்கேன். நான் லவ் பண்ணது இந்த பொண்ணுக்கே தெரியாது. நான் போய் சொல்ல மாட்டேன். பயம். இந்த படத்துல இருக்கிற சைட்ல இருந்தே பாத்துட்டு கடைசியில கல்யாணம் ஆயிட்டு பிறகுதான் போய் நீ அந்த பொண்ணை பார்ப்பேன். ஆமா நண்பர்களே, நான் வந்து இந்த படத்துல என்ன ஒண்ணு பார்த்தேன்னா, நீ உங்களுக்கு யாரையாச்சும் பிடிச்சிருக்கு இல்ல ஏதாச்சும் சொல்லணும், ஒன்னே போய் சொல்லிடணும். அப்படி சொல்லணும்னா குறுக்கல ஒருத்த கௌசிக் மாரி நிறைய பேர் வந்து அவனுக்கு உஷார் பண்ணிட்டு அவனுக்கு போயிடுவானுங்க. இது நான் நேர்ல பாத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு. உனக்கு நடந்து எனக்கு இவன் தான் எங்கேயோ சேர்த்து வைக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு நடந்திருக்குது. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா. அது இந்த படம் மாரியே தான். ஆனா அது தெரிஞ்ச இன்னொருத்த போய் லவ் பண்ணா. அதுக்கப்புறம் வாங்கிக்கிறாரு. அவனை கட்டி விட்டு அவங்க கூட போயிடுச்சு. அவளுக்கு அது கடைசியில அது காதலா இல்ல என்னன்னு எனக்கும் புரியல, அந்த பையனுக்கும் புரியல. நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீ போய் வாழ்க்கையில உருப்புறான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவன் என்ன பண்றன்னு தெரியல. நான் ஒரு அட்வைஸ் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு லவ் பண்ணும்போது நண்பனுக்கு மட்டும் பக்கத்துலயே வச்சுக்காதீங்க. அது ஒரு கோரிக்கை இருந்து. காதலுக்கு உயிர் கொடுப்பான் தோழன்லாம் எவனா சொன்னா செருப்பால் அடிங்க. காதல்னாலே அவனுக்கு வந்து கெடுப்பு இருப்பானுங்க. நான் உயிர்லாம் இல்ல, அந்த எல்லாம் பண்ண மாட்டேன்.
அந்த அக்கா அந்த பொண்ணு தங்கச்சி. நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நம்ம தானே சேர்ந்து போனோம். இவன் என்ன தெரியுமா பண்ணா, ஒரு முட்டை வாங்கிட்டு வந்து ஜண்டா ஜண்டா நானே போட்டிருக்கேன் அவரு கூட சேர்ந்து. நீ வேற ரெண்டாவது தான் போட்டுதான் அங்க ஒருத்தர் புட்டின்னு உட்காந்துக்கிறாரு வீட்டுல. நடக்கூடாது. அது ஒரு வாரத்துல புட்டிக்கிட்டா. இவன் வந்து ஸ்கூல்ல யாராச்சும் வந்து எவனாவது வந்துட்டு மச்சான் நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேரா சேரா அப்படின்ட்டு தட்டி கொடுப்பான். பின்னாடி போயிட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஜண்டா ஜண்டா. இங்க தட்டி விட்டு அங்க போய் எட்டி ஓடிப்பா. அவள்தான். இந்த படத்துல ஏதாச்சும் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? நல்லா இருந்துச்சு. இல்ல எனக்கு ஒரு டவுட். இவன் பக்கத்துல உட்காந்துன்னு ஒரு அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் வரும்போது உட்காந்து பைத்தியக்கிற மாதிரி இப்படி சிரிச்சுன்னு மெமரிஸா? ஐயோ ஐயோ. டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு? அத நினைச்சேன் சிரிச்சேன். அது வந்து கனெக்ட் ஆயிடுச்சுங்க. அழுவ வந்து சிரிப்பா வந்து இல்ல அதாவது பின்காலத்துல வந்து சந்தோஷமா இருந்தா இப்ப அழுவோம், பின்காலத்துல வந்து அழுதா இப்ப வந்து சிரிப்போம்ல. அவர் வந்து பின்காலத்துல வந்து சந்தோஷமா இருந்திருக்க, இப்ப வந்து அழுவறியா? கூட ஒருத்த கூட இருக்கிறான். நான் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு அடி பாத்துட்டு கிட்டுன்னு ஒரு அளவுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டு அதுவும் நல்லா பேச்சு என்கிட்ட. அது நல்லாதான் போயின்னு இருந்தது. ஆக்சுவலா அண்ணான்னு சொல்லிட்டு போயிடுச்சா? எல்லாம் கலாய்க்காம ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த பொண்ணு ஏதோ போய் சொல்லி என்னையும் அந்த பொண்ணு பேர் வச்சு கலாய்க்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவுல ஒரு 10 நாள் வந்து எனக்கு உடம்பு சரியாம அட்மிட் ஆயிட்டேன். கௌசிக் வந்து இப்ப இருக்கிற கௌசிக்கு ரொம்ப க்ளோஸ். கௌசிக் அவதான் இப்ப ஃப்ரெண்டு, இவளுடைய ஃப்ரெண்டு. கௌசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆனா 10 நாளைக்கு வந்து கழிச்சு பார்த்தா அவங்க 2 பேரும் சுத்தின்னு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். சரி வாழ்ந்துட்டு போடான்னு விட்டேன். ஆனா கட்சியில அவத்த புட்டிக்கிச்சு. சந்தோஷம் இல்ல? ஹாப்பி. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஏதாச்சும் கனெக்ட் ஆச்சா? எனக்கு ஒரு 100%ல 50% கனெக்ட் ஆயிடுச்சு. மீதி 50% எனக்கு வந்து 90%மே கனெக்ட் ஆச்சு. அது இப்ப சொல்ல வேணாம். ஸ்கூல் மெமரிஸ்லயே அப்படியே கூட்டி இருக்கட்டும். அதனால நான் அதை மறுபடியும் கலரி எடுக்க விரும்பல. அது அப்படியே இருக்கட்டும், நான் இப்படியே இருந்துக்கிறேன். அவங்க எல்லாம் சந்தோஷமா சரி. அட் தி எண்ட் படம் வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. நிறைய எமோஷன்ஸு, நிறைய ஃபன்னு, கலாய்க்கிறது, இந்த மாதிரி நிறைய சிரிக்கவும் வச்சிருந்தாங்க. சில இடத்துல யோசிக்கவும் வச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது படம். நீங்க போய் கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. அதுக்கப்புறம் வந்து படத்துல வந்து அவங்க எக்ஸை வந்து எவ்வளோ இப்ப இருக்கிற பசங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்ன்னு வந்துட்டாலே திட்டுறது, போறது, சண்டை வடிக்கிறது, அவங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு அந்த மாதிரி ஒரு வெறி இல்லாம இதுல வந்து அவங்க எக்ஸை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல மெமரிஸா பாக்குறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு மறுபடியும் சொல்ல முடியாததை, பேச முடியாததை ஒரு மாதிரி பேசி ஒரு நல்ல ஒரு ஃபீல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. உனக்கு எத்தனை எக்ஸ் இருந்தாங்க? எனக்கு இருக்காங்க. நான் ஒரு எத்தனை வீடியோ ஆஃப் பண்ணீங்கன்னா சொல்லுவேன். வீடியோ 82 சம்திங். 82வா? 82 ஏதாவது சம்திங் 9 10. இது வந்து வெறும் கிரஷ் கிடையாது. இது நான் ஒன் சைடா லவ் பண்ணது மட்டும் சொல்லாம கிரஷ் எல்லாம் ஏகப்பட்டது. இந்த படத்தை அப்பயே பார்த்துதான் போய் சொல்லிருப்பல. பயம் என்ன பண்ணாலும் சரிங்க, பசங்களுக்கு வந்து பயம் போகாதுங்க. அந்த படப்படப்பு நான் தான் கிளாசிக்கே டானா இருந்தாலும் நான் சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். சொல்லாமலாம் இல்ல, போய் சொல்றதுக்காக எல்லாம் போயிருக்கேன். ஆனா ஒண்ணும் வேலைக்கு ஆகல. போனே வேர்த்து ஊத்தம் ஓடி வந்துட்டு. முக்கியமா என்னன்னா, நம்ம எக்ஸ் முன்னாடி நம்ம ஒரு மாதிரி கெத்தா காமிச்சிக்கலான்னு போவோம். அது நம்மளே அசிங்கமா ஒரு மாதிரி அதனால ஏதாவது வேற ஒண்ணு ஆகி உன்னுடைய கஷ்டம் புரியுது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு போவேன், ஆனா உன்னை வந்து நீயே ஒரு பெர்ஃபார்மர் ஆயிடுவேன். காமெடியா இவன் எப்படிங்கிறான் அப்படின்னு அங்க இது ஹீரோவா வரும்போது காமெடியான வந்து ஹீரோவா போவாரு, வரும்போது ஜோக்கரா. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை எக்ஸ்? சொல்றி வீட்டுல சொல்றேன். என்ன யோசிக்கிறேன் என்றான். இல்ல நம்மளுக்கு எத்தனை எக்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறேன். ஆக்சுவலா ஸ்கிப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டீச்சர் கிட்ட எல்லாம் மாறி இருக்குது. வேணாண்டா, நீ வாயம் பண்ற அப்படி. நீ வாயம் போடா. ஓகே இவன் வந்து அப்ப இவன் வந்து சின்சியரா இருந்திருக்கான். இவன் வந்து உண்மையான ஃப்ரெண்ட். நான் ஓப்பனா சொல்ல உண்மையால இவன் தான் நான் உண்மையான ஃப்ரெண்ட். அந்த சந்தில இதெல்லாம் தேவையில்லாது. தெரியுமா,
ஆனா எனக்கு இருந்தது ஒரு எக்ஸ், அதுதான் அதோட ஆரம்பிச்சு. அந்த ஒரு எக்ஸ் தானே பண்ண வேலை. அந்த மிஸ் மூஞ்சில கூட முடியும். அதான் நானும் இங்க நிக்கிறேன், தெரியுதா? மூச்சு கம்பளரு. அதாவது நீ வந்து பணமரத்து கீழே நின்று பால் குடிச்சிருக்க, ஆனா அந்த மிஸ் உன்னை பாத்துட்டு நீ கல்லு குடிச்சுட்டு பண்ணிட்டாங்க. இப்படியெல்லாம் பண்றது பணமரத்துக்கு நின்று கல் பால் குடிச்சா இந்த உலக கல்லு குடிச்சு எவனோ வீட்டு பணம் மாறாது, என் வீட்டு எவ்வளவு வீட்டு பணம் வரும், எவ்வளவு கல்லு குடிப்பான். ஆனா பள்ளி போட்டும் கல்லு குடிச்சது நான் பள்ளி வாங்கணும், அதானே? பணம் மரம் இருந்தது, அவர் கல் எடுக்கலான்னு போனாரு ஓனரு. கீழே ஹெல்ப் நீ தூக்கி விட்டியா? கீழே நின்று சும்மா வேடிக்கை பார்த்துருந்தேன். மிஸ் வந்து பாத்துறாங்க, மேல மரத்துல இருந்தது தெரியல, கீழே நீ வந்து கல் வாங்க நிக்கிறான்னு. சரி சரி, இப்ப புடிச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு இது என்ன நடந்ததுன்ட்டு. ஐயா மணிக்கும் நீங்க சொல்லுங்க கோகுல், உங்களுக்கு உனக்கு எதுவும் இல்ல, எனக்கே தெரியும். அதே திருப்பி திருப்பி கேட்டா இன்சல்ட் பண்ணிடுறீங்க ஒரு வாட்டியும். சரி, அப்போ அந்த பொண்ணும் எக்ஸ் இதுல தானே வரும். உனக்கு ஒரு கிரஷ் இருந்தது, ஆனா நீ சொல்ல, delete பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணிருக்கணும், ஜுரம் வருதுன்னு தெரியல, முன்னாடியே சொல்லிட்டு போய் அந்த பத்துருவோம். மாதிரி நேரத்துல தானே எமோஷனலா பேசி உஷார் பண்ணிடு. எனக்கு தெரியவே தெரியாதா? லீவுடா, அந்நாத்தி வந்துச்சு, நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணும், இல்ல மண்டே எனக்கு வந்து நான் புக் விட்டேன், நான் அதை போய் எத்தனை வந்துடுறேன். ஏய், ராமச்சந்திரால பத்துக்கு எங்கடா இதுக்குதான் எங்களுக்கு ஒரு போன் வச்சிருந்தா நாங்க சொல்லிருப்போம். நீ வேஸ்ட், நான் சிம்பதி கிரியேட் பண்ணிடணும். இதுமே நான் உடம்பு சரியில்லை, என்னை வந்து கட்டி பூச்சி சுத்தின்னு இருக்கிறான்டா. அவங்க என்ன வந்து கட்டி பிடிங்க, நீங்க இதை கட்டி பிடிச்சா சரியாயிடும். அது ஃப்ரெண்டு, அவ்வளவு க்ளோஸ். 10 நாள்லயே வாடா. 10 நாள் தான்டா. அவன் தானே அந்த இது ஸ்கூலுக்கு பிரேயருக்கு எல்லாம் முன்னாடி காலைல ஒரு 8 மணிக்கு ஸ்கூல்லாம் 7 மணிக்கு வந்துட்டு அந்த கதுப்பு ஒரு வாட்டி ஆச்சுடா. நான் வந்து சீக்கிரமா வந்துட்டேன் அப்போ, ஓகேவா? சீக்கிரமா வந்துட்டு கதை தமால் இப்படி தந்த மாதிரி இந்த பக்கம் அந்த பொண்ணு பார்த்தா என்னடா பண்ணுங்கிட்ட, மச்சான் 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 நீ கொஞ்ச நேரம் வெளில நான் வந்துடுறேன் அப்படின்னா, ஏய் அந்த பொண்ணு குடுகுடுன்னு ஓடுது, நீ நான் இங்க பண்ற அப்படின்னு கேட்டா, அப்போ வந்து அவன் வேற கிளாஸ், நம்ம கிளாஸ் இல்ல, அப்போ ஸ்டார்டிங்ன்றதான் அவன் வேற கிளாஸ். நீ நாடா இங்க பண்றேன், என் கிளாஸ் பண்றேன் கேட்டா, உன் கிளாஸ்ல போய் பண்ண வேண்டியதானே கேட்டா, மச்சான் அங்க விண்டோ ஓப்பனா இருக்குது, இங்க கொஞ்சம் க்ளோஸா இருக்குது அப்படி. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்ப நம்ம நின்னு பேசுனல அப்படியே ஒரு லைட்டா மைண்ட்ல பல்ப் ஏத்துது. நாளைக்கு இன்னைக்கு நைட்டு தூங்கி வந்துட்டு நாளைக்கு காலைல அவங்க வீடு தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஒரு அடி வாங்கணும். ஒரு காஃபி ஷாப்ல படத்துல பார்த்த மாதிரி ஒரு காஃபி ஷாப் போயிட்டு ஜாலியா உட்காந்து பேசி, அது இல்ல அவங்க ஐஸ்கிரீம் கடைக்கு போனாங்க, காஃபி ஷாப் போல. காபி காசுக்கு தான் கேளு. இல்ல அவங்களே ஜிபே பண்ண சொல்றேன். அவ்வளவுதான். இது எப்படி இதா அவங்களே ஜிபே பண்ண சொல்லி அந்த பொண்ணுக்கு ஜிபே இல்ல நிச்சயம். அந்த பொண்ணு நான் உன்னை நம்பிதான் வந்தேன்னு சொல்லிச்சு. கையில கைட்டி கொடுத்துருவான். ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணனுக்கே போன் வச்சு விக்கி இந்த மாதிரி கொஞ்சம் காசு வைக்க. நான் வந்து தம்பி யார் ராங் நம்பர் போன் வைங்க அப்படின்னு நான் வந்து வீட்டுக்கு போய் ஒரு நோட்டு போடலான்னு இருக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு. கேட்டு என்னைக்கு எந்தெந்த எக்ஸ் எல்லாத்தையும் பக்கெட் லிஸ்ட் மாதிரி போட போறாங்க. சரி பக்கெட் லிஸ்ட் மாதிரி போடுங்க. நீங்க சொல்லுங்க, உனக்கு தான் எனக்கு தான் தெரியுமே உன்னை பத்தி. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணு, போய் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணி எக்ஸ் வந்து அதுக்கப்புறம் போய் மெமரி ஸ்டேட் பண்ணு. இப்படிதான் பண்ணணும் நம்மளாம். அதுக்குள்ள வயசாகி செத்து போயிடுவாரு அந்த ஆளு.